Hi dear students, paramedical இருக்கக்கூடிய 19 degree pharmacy diploma nursing உடைய allotment orderனா என்ன அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ன கோர்ஸ் என்ன காலேजेस இது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து நமக்கு கவுன்சிலிங் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலோ எஸ்எம்எஸோ வராது. நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி பிடிஎஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் அப்ளிகேஷன் நம்பர் நேம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன உங்க கட் ஆஃப் என்ன அந்த இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்ல என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பிடிஎஃப்ல தான் நம்ம செக் பண்ணணும். இந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே இருக்கும். உங்களுடைய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய நேம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இது கொடுத்திருப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி தெரியப்படுத்துவாங்க? பிடிஎஃப் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிஎஃப் வராது, மெயிலா வராது, எஸ்எம்எஸ் வராது. நீங்க எப்படி அப்ளிகேஷனை வந்து நீங்க ஃபில் பண்ணீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி இதே மாதிரி நம்மள அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கும் இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இப்ப அப்ளிகேஷன்ல என்ன லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அதே மாதிரி சேம் கவுன்சிலிங்க்கும் அதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். எங்க உங்களுக்கு என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். மஸ்ட் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. காலேஜ்ல போய் அட்மிஷன் போட முடியாது. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய லிங்க் வந்து ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்டிவா இருக்கும். அதுக்குள்ளேயும் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 1 வீக் டைம் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த 1 வீக் டைமுக்குள்ள நீங்க கொண்டு போக வேண்டிய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இப்ப அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதோடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 to 7000 வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பிரைவேட் காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை டிபெண்ட்ஸ் பண்ணி இப்ப டாப் காலேஜ் பிஎஸ்ஜி அப்போலோ இன் சென்னை இந்த மாதிரி காலேஜ்னா உங்களுக்கு அந்த டைம் அட்மிஷன் டைம் 1 lakh வந்து பே பண்ண சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி இந்த 1 வீக் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க காலேஜ்ல போய் அட்மிஷன் போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீட் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி அமௌண்ட் பே பண்ணலனாலும் சீட் வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 1 வீக் டைமுக்கு அப்புறமா நீங்க போனாலுமே உங்களுக்கு வந்து சீட் வந்து இருக்காது. சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்பவே நீங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டுக்கு கண்டிப்பா 25,000 வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். அதோட ஒரிஜினல் இருந்தா மட்டுமே. சோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்டிபிகேட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. காலேஜோட டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அட்டாச் பண்ணிருக்கேன். பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு கம்யூனிட்டி வைஸ்ங்கிறது. சோ இமிடியேட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.